ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. இன்றைக்கு நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தும்மநட்டி அப்படின்ற பகுதியில் வந்து படுகு மொழியில் திருக்குறள் 100 அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றது. இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரு லிங்கன் ஐயா அவர்கள். இவர் ஓய்வு பெற்ற நல்லாசிரியரும் கூட. 13க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கக்கூடிய திரு லிங்கன் ஐயா அவர்கள் இப்போது நம்மளிடையே இணைஞ்சிருக்காங்க. ஐயா அவர்களை நம்ம நேர்காணல் பண்ணலாம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்கு படுகு மொழியில் திருக்குறள் 100 அப்படின்ற புத்தகத்தை எழுதி நீங்க வந்து வெளியிட்டிருக்கீங்க. இந்த நூல் எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு இது வந்துட்டு ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு வெங்கடேசன் ஐயா அவங்க ஒரு நாள் எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க, ஒரு விழாவுக்கு வந்திருந்தாங்க. அப்பொழுதுதான் சொன்னாங்க, ஐயா உங்கள் ஊரெல்லாம் நல்லா இருக்குது, உங்கள் பாஷையெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது, ஆனால் இதுக்கு ஏதாவது மொழி இருக்கா, இது எழுத்து இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னு கேட்டேன். அப்போது அதில் வந்து நீங்கள் தமிழ்லையே எழுதலாமே, திருக்குறள் எழுதலாமே அப்படின்னு கேட்டாங்க. ஐயா அதுக்கு எல்லா சொற்கள் எல்லாம் கிடைக்குமா? இல்லை நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த முயற்சியில் தான் இந்த முதலாக ஒரு 100 திருக்குறளுக்கு வடமொழியில் முன்னுக்கு அது வந்து வெங்கடேசன் ஐயா தான் எனக்கு இந்த ஒரு ஊக்கத்தை ஐடியாவை. சிறப்புங்க ஐயா. அதாவது சொல்லியவர்கள் ஒருவராக இருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய செயல் வீரராக நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்ச அந்த ஊக்கத்தை வந்து நீங்க செயல்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எண்ணியாங்க எழுதுவா எண்ணிய திண்ணியராக பெறும் அப்படின்ற வகையில நீங்க ரொம்ப திண்மையோட இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ நம்மளுடைய படுகு மொழிக்கு வந்து எழுத்துக்கள் இல்லை அப்படின்னும் போது நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம இதை எப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணீங்க? இது வந்து தமிழ்லயே தான் திருக்குறள், அதுக்கு படுகு மொழி இல்லை, படுகுல அந்த எழுத்தெல்லாம் போட்டு நாங்கள் பேசுறது எளிமையாக பேசுகிற பாஷை சொற்களில் வச்சு இந்த திருக்குறளை எழுதுனா எல்லாருமே நல்லா இருக்குது. படித்தவங்க இப்போ படித்தவங்க எல்லாம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, நீங்கள் இந்த நம்ம படுகருக்கு செய்த ஒரு நல்ல காரியம், நம்ம சமுதாயக்கு நீங்கள் செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு மாதத்தில் ஐயா சொன்னால் ஒரு மாதத்தில் விடாமுயற்சியோடு இதை வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். எப்படியாவது இந்த நூலை வந்து அந்த 100 முடித்து இதை வெளியிடணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்து விடாமுயற்சி ஒரு மாதத்தில் ஜூனில் சொன்னாங்க. ஜூலை 15 எல்லாம் சிறப்புங்க ஐயா. அதாவது மிகவும் வேகத்தோட நீங்க வந்து பயணிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. அதாவது நீங்க பேசக்கூடிய அந்த படுகு மொழி சொற்கள் எழுத்து வடிவம் வந்து தமிழ் இது ரெண்டையும் ஒன்றாக இணைச்சு நீங்க வந்து படுகு மொழியில். ஆனா எளிமையா படுகர் வந்து தமிழ் எல்லாத்துக்கும் தெரியுது. அப்போ தமிழ்ல படிச்சாக்க அந்த படுகு வந்துட்டு அதுக்காக வேண்டி படுகுல மொழி, ஆனா எழுத்து வந்து தமிழ். கண்டிப்பா அவன் ஏன்னா புரியறதுக்கு எளிமையா இருக்கு, அதுக்காக இது பண்ணார். சிறப்பு ஐயா. இப்போ நீங்க 13க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த நூல்கள் எழுதணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எங்க இருந்து புறப்பட்டுச்சு? இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நம்ம புக்கில் எல்லாம் வந்து பாரதியார், பாரதிதாசன் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கள மாதிரி நம்ம ஒரு கவிஞர் ஆக முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய சின்ன கவிதையெல்லாம் எடுத்து படித்து நான் இப்போ பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும்போது இறை வழிபாட்டு கூட்டத்தில் சொல்லியிருந்தோம். எல்லா டீச்சர்ஸ் வந்து இது நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. மாணவர்கள் சொன்னாங்க, ஐயா இது எல்லாத்த பேப்பரத்தில் இருக்குது, சரி ஒரு புக்காக பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம புக்காக பண்ணிடலாம் அப்படின்னாங்க. எங்களுடைய தலைமை ஆசிரியர் கூட இதை சொன்னார், ஐயா உங்களுடைய கவிதையெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது, இது பேப்பரத்தில் எழுதுனா எங்கேயோ காணாம போயிருமே, அதான் ஒரு புக்காக ஆய்க்கிறீங்களே அப்படின்னாரு. அதில் வந்தது இந்த புக்கு 13 புக்கு. என்ன அறியாமலேயே இந்த 13 புக்கு ஆயிடுச்சுங்க. அடுத்தடுத்து எங்களுடைய கவிஞர் தியாகு, அதுதான் அவருடைய ஒத்துழைப்பில் தான் இந்த 13 புக்கை நாங்கள் தயார் பண்ணோம். அடுத்தது வந்துட்டு சரி நான் மட்டும் கவிதை எழுதினா பத்தாது, மாணவர்களையும் எழுத வைக்க வேண்டும் ஒரு எண்ணம். அதனால் 3 மாணவர்களை ஒரு தனியாக ஒரு புக்கு சிட்டுக்குருவியின் சிறகுகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தையே அவங்க மூலியமா இப்போ எழுத வச்சு நானே பப்ளிஷ் பண்ணேன். எல்லா செலவு என்னுடைய. நான் இந்த 13 புத்தகத்துக்கு யாருக்கிட்டே ஒரு பைசாவோ இல்லை மாணவர்கள்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் இலவசமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க ஐயா. தமிழுக்காக உங்களுடைய பணி, மாணவர்களுக்காக உங்களுடைய பணி, இளைய சமுதாயத்திற்காக உங்களுடைய பணி அப்படின்னு சொல்லி உங்களுடைய பணிகள் அப்படிங்கிறது மென்மேலும் சிறக்கவும் வளரவும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM மூலமாக அனைவரையும் போய் சென்றடைந்து அனைவருக்குமான ஒரு
இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மிகவும் ஒரு ஆர்வத்தோடு கூடிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி.